ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். வாங்க வாங்க வந்தாச்சு. சூப்பராக நாங்கள் எங்கெல்லாம் கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியதர்ஷினியோட ஆனுவல் டே ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் சூப்பராக கிராண்டாக அழகாக பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அடிச்சுக்கிற மாதிரி தான் நித்யஸ்ரீயோட ஸ்கூலில் நடந்தது. கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரியே தெரியல. ஆனால் என்ன எல்லாம் கொஞ்சம் டைம் இல்லாதனால சீக்கிரம் நடந்துச்சு. இவளுக்கும் பிரியாவுக்கும் அப்படிதான். அவளும் பரதநாட்டியம் தான் சேர்ந்துருக்கா. இது குத்துதாடா, சரி வேண்டாம். அதே மாதிரி பிரியாவுக்கும் அப்படிதான். ரொம்ப ஷார்ட் பீரியட்ல தான் ரெண்டு பேருமே டான்ஸ் வந்து கற்றுக்கிட்டாங்க. அது வேண்டாம், அதப்பா டை அடிப்பார். அதனால ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ரெண்டு பேருமே டான்ஸை கற்றுக்கிட்டு ரொம்ப சூப்பராக இவங்க அரங்கேற்றம் பண்ணிட்டாங்க, ஆடி முடிச்சிட்டாங்க. இனி அந்த அம்மா வந்து ஆடணும். திரும்பிக்கோ. அதனால கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு எல்லாரையும் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இல்லை வாட்ச் எல்லாம் கட்டிக்கிட்டா. ஏன்னா இந்த பிரியா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் கிடையாது, அடுத்த ஒரு வருஷம் அப்படி ஒரு வருஷம் விட்டு தான் ஒரு வருஷம் பண்ணுவாங்க. அவன் 9th ஆனா 10th கிடையாது. இப்போ 11th முடிச்சிட்டானா 12th கிடையாது. அவர் வழியாக எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துடும். அதனால தான் சேர்ந்த வருஷம் எப்படியா சேர்ந்துக்கோன்னு சொல்லி இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனலாக ஒன்றும் கற்றுக்கல. நிறைய பேர் சொன்னீங்க பிரியா நித்யஸ்ரீக்கு டான்ஸ் சொல்லித்தாங்கன்னு. இவன் மட்டும் கற்றுக்கிட்டா. ஒரு 4 வருஷம் கொரோனாவுக்கு முன்னால் ஒரு 4 வருஷம் கற்றுக்கிட்டா. தட்டடவு வரைக்கும் வந்துட்டா. தட்டடவுங்கிறது இந்த பாருங்க பரவல்லடவு, தட்டடவு, அதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் வந்தாச்சு. ஆனால் அந்த டைமில் கொரோனா வந்ததுனால நாங்கள் வந்து இவ்வளோ கண்டினியூ பண்ண வைக்க முடியல, வந்துட்டோம். இப்போ மறுபடியும் போகணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரமாவது ஆகும் ட்ராவல். அதை தாண்டி தான் இவ்வளோ அழைச்சிட்டு போகணும். பஸ் வசதியும் அந்த அளவுக்குலாம் ப்ராப்பராக கிடைக்காதுங்க. இப்போ போகும்போது கிடச்சிதுன்னா வரும்போது ரொம்ப கஷ்டமாயிடும். அதே மாதிரி டைமிங் வந்து டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து ஈவினிங் தான் நடக்கும். சண்டே மட்டும்தான் மதியம் 1 மணிக்கோ இந்த மாதிரி 2 மணிக்கோ வைப்பாங்க. அந்த ஒரு நாளுக்காக மட்டும் போக முடியாது. அதான் என்னன்னு ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இடம் கிடச்சிதுன்னா நம்ம அழகாக. இவளுக்காக தான் நாங்கள் ஒரு 5 வருஷம் போல் அங்கே பக்கத்து ஊரில் இருந்தோம், சொந்த வீட்டை விட்டுட்டு. ஆனால் இப்போ மறுபடியும் அப்படி போக முடியாது, அலைய முடியாது. இனி பார்ப்போம். ஸ்கூல் படிப்புலாம் நல்லபடியாக முடிச்சுட்டான்னா அதுக்கப்புறம் நல்லா ப்ராப்பராக ஒரு ஒரே கொப்பளம், சூட்டு கொப்பளம் மாதிரி வருது இல்லை? தலையெல்லாம் ஒரே சூட்டு கொப்பளம் மாதிரி இருக்கு. நான் பேனா இருக்குன்னு தடவி பார்க்குறேன். அது ஒரு மாதிரி கொப்பளம் மாதிரி இருக்கு. சரி, ஓகே. நான் நீ அங்கே போயிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறேன் பாருங்கள். ஆனால் டான்ஸை வந்து முழுசாக போட முடியாது. ஏன்னா அது வந்து காப்பிரைட் வந்துடுது எனக்கு. இவ டான்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க 2 மணி நேரம். கார்த்திக், என்னோட பையனை ஊர்லேருந்து வந்தாச்சு. போமா, ஃபோன் எடு. ஃபோனு அண்ணா ஃபோன் எடு. அதனால் வந்து சரி எப்படியாவது வந்து இந்த பிரியாவா, அதனால சரி எப்படியாவது இந்த தடவை கொஞ்சம் முன்னாலே போயிட்டா நித்யேஷ் பிரியா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இனி நம்ம அங்கே போயிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறேன். காப்பி ரைட் வர்றதுனால கண்டினியூவாக போட முடியாது. எப்படி நல்லா முடியுதோ போக. ஓகே, ஷார்ட்ஸில் வேணால் கொஞ்சம் இது பண்ணுவோம், அவ்வளோதையும் ஆட் பண்ணுறேன். வாங்க நம்ம கிளம்பிட்டு பார்ப்போம். ஸ்கூல் கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் ஆகும். இல்லை நித்யா, ஜாலியாக இருக்கா? நல்ல காற்று நிறைய அடிச்சுக்கிட்டு இருக்கு. பயங்கரமான ஒரு காற்று. அவ்வளோ காற்று நிறைய காய்ச்சி போயிட்டு. சரி, இனி அங்கே போயிட்டு டான்ஸ் எப்படி பண்ணுறா என்ன இதுன்னு முடிஞ்ச அளவுக்கு நான் ஷூட் பண்ணி வரேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்தாச்சு பாருங்க. சூப்பராக இன்னைக்கு யார் வரா தரமா ஸ்பெஷலா? நீ என்ன புகழ்ப்பா கோபிநாத் அவர் தான் வந்து சீஃப் கெஸ்ட் வர்றாரு. அதனால பசங்களாம் ரொம்ப ஜாலியாக இருக்க போறாங்க. இன்னைக்கு என்ன பேச போறாரு என்னெல்லாம் ஒன்றும் தெரியல. கோபிநாத்தோட வருகைக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பிரியாவோட ஸ்கூல். அங்கேருந்து வர இங்கே 1 hour ஆகும் ட்ராவல். தினமுமே காலைல 7 மணிக்கு வந்துட்டு நைட் 8 மணிக்கு ஸ்டடிலாம் முடிச்சுட்டு தான் வருவா. ரொம்ப இந்த ஊரில் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் தான். ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. நிறைய பிள்ளைங்க ஸ்டேட் லெவலில் வரைக்கும் போயிட்டு நல்லா ப்ரைஸ்லெஸ் நிறைய வாங்கிட்டு வர்றாங்க. எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு நல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கூல்னால்
என் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் தான். ரொம்ப பெருமையாக இருக்கு இங்கே படிக்கிறாங்கன்னு. இன்னைக்கு ஆண்டு விழாவுக்காக சிறப்பாக எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே காற்றாலை பக்கத்துலேயே பாருங்கள், ரொம்ப சூப்பராக அழகாக பசங்களுக்குலாம் ஃப்ரீயாகவே காற்று கொடுத்துட்டு இருக்கு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிஞ்சாச்சு. இனி வந்து எல்லாரும் வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். ஏன்னா பிரியா வர சொல்லியிருந்தா முன்னாலேயே. இன்னும் கோபிநாத் வரல. அவரோட வருகைக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாம் குதிரையில் பாருங்க, அங்கே குதிரை இருக்கு. போகலாம். இப்போ லாஸ்ட் இயர் உள்ள டீச்சர்ஸ்க்கெல்லாம் பெஸ்ட்டு அவார்டு கொடுத்துட்ருக்காங்க. இனி பிரியாவை பார்த்துட்டு என்ன மாதிரி மேக்கப்லாம் பண்ணியிருக்கா, என்ன தேவைப்படுது அப்படின்லாம் பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் கொண்டு பாருங்கள். எவ்வளோ காசிப்பியாக வந்தாச்சு பாருங்கள். சூப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டோடு இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததுனால முன்னாலே உக்காந்துப்போம் வீடியோ எடுக்கிறதுக்காக. சாயங்கால நேரமா நல்ல சில். எப்படி இருக்கு நித்யா? ஹாப்பியாக இருக்கா? எப்போ நீ தான் கேட்டுட்டே இருந்தா இல்லை? சரி, ஓகே. இனி பிரியாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசலாம். என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்தாச்சு. கண்ணாடியை பாருங்க, ரொம்ப ஜாலியாக இருக்கு அவளுக்கு. சரி, நான் போய் பிரியாட்ட போயிட்டு நிறைய இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. வா கார்த்திக், கொஞ்சம் ஒரு நிமிஷம் வாயேன். இங்கே பார்த்தீங்கன்னா நித்யா வாமா சீக்கிரம். மழை வந்துருச்சு. இன்னும் பிரியாவை பார்க்கல. வந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ பேர் கூடி இருக்காங்க. ஆனால் மழை வந்துருச்சு. பாவம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சேச்சே, இப்படி சரி பண்ணுது இயற்கை. சரி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அது கிரவுண்டு, விளையாடுற கிரவுண்டு அங்கே வச்சுருக்காங்க அந்த ஃபங்க்ஷன். இதெல்லாம் வந்து கிளாஸ் ரூம்ஸு. நல்ல இயற்கையோடு சேர்ந்து சூப்பராக இருக்குது ஸ்கூலு. இவளுக்கு வந்து மாடியில் தான். குட்டீஸ் எல்லாம் கிட்ட பிரியாவை தேடி கிளம்பிட்டோம் நாங்கள். 53 51 நம்பர் குறையுது. 53 எங்க இருக்கு? பிரியாவுக்கு மேக்கப் நடக்குது. இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதா? சரி, ஓகே. இது வந்து ஸ்டேடியம். அவங்க வந்து ஸ்கூல் டைமில் வந்து ஏதாவது மீட்டிங் போட்டாங்கன்னா வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பேசுகிற இடம் இது. கரகத்துக்காக கரக டான்ஸ் ஆடுறதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. ரெண்டு பேர் நில்லுங்க வாங்க. கோபிநாத் வந்தாச்சு. குதிரை பாருங்க. நித்யா வந்து அப்படிப்பட்ட சீர்திருத்த கருத்திற்கும் நீயா நானால எல்லா கருத்தையும் எல்லா சட்டத்தையும் எடுத்து பார்த்து விழுந்துறாரு சிந்திக்க வைத்த ஒரு பல்லமா இருப்பார் வல்லவர் என வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவித்து இந்த நினைவு பரிசை வழங்குகின்றோம்.
ஏற்கனவே நான் சொன்னது போல correspondent of SAV Balakrishna Senior Secondary School, all trustee members, parents, well-wishers, coordinators, teaching staff, non-teaching staff, and dear children. A hearty welcome to everyone arrived here today. As we approach the end of this academic year and our 27th year of service towards providing quality education since our inception in 1998, the stage is ready for the annual day celebration. We take this opportunity to thank the Almighty Lord for His abundant blessing and guidance from our chairman, correspondent, all trustee members, coordinators, teachers, parents, students and mission. It is my proud privilege to stand before you to welcome our beloved principal, Shri Bala Benjamin, to place before you the annual reports. Please put your hands together to our great principal, sir. A pleasant good evening to one and all present here. Honorable special guest of today's function, Vijay TV's Niya Nana Pugal, Sri Gopinath sir. Chief guest of today's function, Sri M. Sivakumar sir. Chief Education Officer, Tirunelveli. Repeated guest of honor, S. Jabrai sir, District Physical Inspector, Tirunelveli. Respected Chairman of SAV Balakrishna Schools, SAV Sahathai Arts and Science Women's College. இந்த ஜென்சி கிட்ஸுடைய பெரிய ஆபத்து, ஜென் ஆல்பா கிட்ஸோட பெரிய ஆபத்து என்பது நீங்களே இன்னொருவரோடு உங்களை ஒப்பிடுவது. உங்களை இன்னொருவரோடு ஒப்பிடுவது அவமானம் என்றால், நீங்களே உங்களை இன்னொருவரோடு ஒப்பிட்டு உங்களை தரம் தாழ்த்தி கொள்வது மட்டும் எப்படி சரியாக இருக்க முடியும்? You have to think about that, right? You are unique, you are special. இந்த உலகத்துல 800 கோடி பேர் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடவுள் பாருங்க, ஆளாளுக்கு வேற வேற மாதிரி படைச்சிருக்கான். ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களா இந்த மாதிரி சொல்லுவாங்களா? அந்த 7 பேரை உட்கார வச்சு நீங்க பார்த்தாலும் ஏதோ ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்தே இருக்கும். ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் பாங்க, ஒரே மாதிரிப்பாங்க. அப்படிலாம் இருக்காது. சின்னதா கண்ணு வேற மாதிரி இருக்கும், காது வேற மாதிரி இருக்கும், மூக்கு வேற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு ஒண்ணு வேற வேற மாதிரி இருக்கும். 800 கோடி வேற ஆளைய படைச்சிருக்காங்க. இயற்கையோ கடவுளை ஏன் படைச்சிருக்க அப்படின்னு கேட்டா 800 கோடி வெவ்வேறு ஆட்கள் அப்படின்னு தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கு. ஃபைண்ட் அண்ட் ட்ரெயின் யுவர் டேலண்ட். ரைட்டா? நீங்க வந்து இந்த சோசியல் மீடியால போயிட்டு இந்த சோசியல் மீடியாவை தோடிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, நம்ம அப்படி இல்லையே, நாம சாதாரண அவங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கு, நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லா இல்ல, அவங்க ஸ்டைலிஷா இருக்காங்க, பிராண்டட் ட்ரெஸ் போறாங்க, நம்ம அப்படி கிடையாது. அப்புறம் டோன்ட் கம்பேர் யுவர்செல்ஃப் வித் எனிபடி. இல்ல, நாம தான் நமக்கு ஸ்டார். முதல்ல அதை நீங்க நம்பணும். யூ ஆர் தி ஸ்டார் ஃபார் யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். உங்களுக்குள் இருக்கும் ஒரு ஸ்டாரை நீங்க தட்டி எழுப்புறனா இந்த உலகம் உங்களை ஸ்டார்னு சொல்லாது இல்லையா? யூ ஆர் தி ஸ்டார். நீங்க மற்றவங்களுக்குலாம் ஸ்டார் ஃபாலோ பண்றது அப்புறம் வச்சுருங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆச்சு. பெற்றவங்களாம் மற்றவங்கள்ட்ட கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கு. இப்போ பார்த்தா நீங்க தான் அவங்களோட கம்பேர் பண்ணிட்டே இருக்கீங்க. வெளியில் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கண்ணு முன்னால காட்டுறது தான் அவங்களுடைய வாழ்க்கையா நமக்கு தெரியாது. எப்போதுமே மற்றவங்கள்ட்ட அவங்களுடைய செழிப்பான வாழ்க்கையை தான் அவங்கள்ட்ட காட்ட பார்ப்பாங்க. அப்போ சாதாரண திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறேன், வடக்குளத்தில் உட்காந்துருக்கிறேன், எனக்கெல்லாம் பெருசாக ஒன்று இல்லை, சிட்டியில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. நான் தான் சொன்னேன், காட்டு கூட இல்லை அங்கெல்லாம். அவங்களுக்கு தான் தெரியும். காரில் போகிறவன், மாட்டு வண்டியில் போகிறவனை பார்த்து கவலைப்படுவான், நிம்மதியாக போயிட்டு இருக்கான். நான் இஎம்ஐ கட்ட முடியாமல் இந்த காரை வாங்கி வேண்டாம் இருப்பா, பிள்ளைய பார்த்து காண்டாமல் பேர் வச்ச கதையை அந்த காரை வாங்கிட்டு கடையை கட்டிட்டு சாவுற அப்படின்னு அவனை செஞ்சுப்பான். அவன் வாழ்க்கை அவனுக்கு தான் தெரியும். உங்க வாழ்க்கை உங்களோடது. அந்த வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டு வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டிய பெரும் பொறுப்பு உங்கள்ட்ட தான் இருக்கிறது. டோன்ட் வரி அபவுட் வாட் யூ ஆர். நீங்கள் யார் என்பது குறித்து கவலைப்படாதீர்கள். வாட் யூ கேன் டூ தட் மேட்டர்ஸ் மோர். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதை விட உங்களால் என்ன செய்ய முடியும் என்பதுதான் முக்கியம். வாட் கைண்ட் ஆஃப் பவர் தட் யூ ஹேவ் மேட்டர்ஸ் மோர். வேர் யூ ஆர் டசன்ட் மேட்டர். நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்பது முக்கியமே கிடையாது. உங்களால் என்ன செய்ய முடியும் என்பது மட்டும்தான் முக்கியம். நீங்க கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு சென்னை மாதிரி பெருநகரத்துல வந்து புரட்டி போட்டு எல்லா மாற்றங்களையும் செஞ்சு பெரிய இடத்துக்கு வந்தவங்களாம் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து வந்தவங்க தான். ரைட் தானே? எல்லாரும் இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து வந்தவங்க தான். சிறு கிராமத்துல இருந்து ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், ஒரு சிஸ்டம். என் வாழ்க்கையை நான் அடுத்த 10 வருடத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது குறித்து உங்களிடம் திட்டம் இல்லாமல் போகிற பட்சத்தில் நீங்கள் கடுமையாக உழைத்து இங்க ஒன்றும் நடக்க போறதே கிடையாது. தயவு செஞ்சு அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கங்க. முன்னாலலாம் ஒரு 25 வயசு 27 வயசுல பொறுப்பு வந்தா போதுன்றதாங்க. நீங்கள்லாம் கஷ்டப்படுற ஜென்ரேஷன். உண்மையாக சொல்ல போனா ஜென்சி, ஜென் ஆல்பாலாம் ஜாலியா இருக்காங்க. 2K கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்றாங்கலாம் வைத்தறிச்சல சொல்றதுதான். உண்மையிலேயே சொல்ல போனா என்ஜாய் பண்ண முழுக்க இங்க உட்காந்துக்கூடிய பெருசுப்பட்டுக்கு தான். பூமர்ஸ் 90s கிட்ஸ் தான் என்ஜாய் பண்றீங்க. ஏன்னா நீங்களாம் பாஸ் ஆனாலே சாக்லேட் கொடுத்தீங்க இல்லையா? பாஸ் ஆனா போதும். நம்ம ஊர்ல கிடாவட்டி பொங்கல்லாம் வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் அவங்க இருக்கு 500 மார்க்குக்கு 499 எடுத்தா கூட 1 மார்க் கஞ்சா போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறாங்க.
நீங்க எல்லாம் படிச்ச காலத்துல மேக்ஸ் தாண்டி இதுல சென்டம் எடுத்திருக்கீங்களா? எடுத்ததே கிடையாது. இன்னைக்கு பாருங்க தமிழ் இங்கிலீஷ்லாம் சென்டம் எடுக்கிறாங்க. பிள்ளைகளிடம் அதிகமான எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிற காரணத்தினால் உங்களை தகவல்வித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களிடம் தான் இருக்கிறது. அவங்களுக்குலாம் 29 வயசுல மெச்சூரிட்டி வந்தா போதுமானதாக இருந்துச்சுல, நமக்கு இப்ப அப்படி கிடையாது. ஏன்னா இந்த வாழ்க்கை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறுங்கிறது. சேஞ்ச் இஸ் ஹேப்பனிங் வெரி ஆஃபன். அந்த ஜெனரேஷன் நீங்க மாற்றம் என்பது வெகு குறைந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய. நான் ரொம்ப வேகமா பேசணும், ஓகே உங்களுக்கு? ஏன்னா பசங்கள்ட்ட பேசுறது கொஞ்சம் வேகமா பேசுவேன். அவங்களாம் 2020 ஜென்ரேஷன். 20 ஓவரில் அவனுக்கு மேட்ச் முடியணும். நீங்களாம் 5 நாள் டெஸ்ட் உட்காந்து ஆஸ்திரேலியா பார்க்குற பேர் டீ வச்சு குடிச்சு பார்த்தாலுங்க. அவனுங்களுக்கு கடகடன்னு பேசினா தான் செட் ஆகும். நான் வேகமாக பேசுறது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா பெரியவர்கள் கவனிச்சு கேளுங்க. பசங்களுக்கு இந்த ஸ்டைலில் பேசுவோம். உங்கள்கிட்ட பேசுறது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. செயல்படுத்த முடியும் என்றால் தான் நீங்கள் அறிவை பெற்றிருக்கிறதாக அர்த்தம். ஒவ்வொரு எதுக்காக இந்த ஜென் சி, ஜென் ஆல்பா, இப்போ வந்திருக்கிறது ஜென் பீட்டா. 2025 பிறக்கக்கூடிய பிள்ளைகளின் பேர் ஜென் பீட்டா. இப்படி ஒவ்வொரு தலைமுறையாக ஏன் பிரிக்கிறாங்கன்னா, அந்த ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு டெக்னாலஜி உள்ள வருது. அந்த டெக்னாலஜி ஒரு எக்ஸ்போஷர் கொண்டு வருது. அதை ஒட்டி ஒரு உளவியலுக்கு வருகிறது. அப்ப நீங்க எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு 3 வருஷம் படிச்சு 1000 சமம். 1 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பை 2 வருஷம் படிச்சுட்டு நீங்க 1000 மார்க் எடுத்து பரீட்சை ஜெயிக்கணும். வாழ்க்கை நீங்க ஜெயிக்கணும்னா எல்லாம் இங்க வாங்க. ஒண்ணு விடாம படிக்கணும். பரீட்சைக்கு எதிர்ப்பு படிக்காது. நாங்கெல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப பாப்போம். அப்பதான் எல்லாரும் காலகட்டம் டிகிரி படிக்கிறப்ப 40 மார்க்ல முடி வச்சிருக்காங்க. வச்சாங்களா? சூப்பர். நீங்க தான் சொல்லணும். எப்படி சூப்பரா? கை ஒழுங்கா வச்சு நல்லபடியாக முடிஞ்சது ஆனுவல் டே. சூப்பராக எல்லாரும் கிளம்பியாச்சு இல்லை? வா